ஹாய் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பைத்தன் கமெண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். ஓகே, பைத்தன் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா, அதை நம்ம வெறுமனே பார்த்தோம் அப்படின்னா, அதனால நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இல்லை நான் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். நாளைக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் நானே ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட நான் எதுக்கு இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுக்கு இந்த இடத்துல அந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துல வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம யூஸ் பண்ற அந்த நோட்ஸ் தான் கமெண்ட்ஸ்னு வந்து சொல்றாங்க. அதாவது பைத்தன் கமெண்ட்ஸ் ஆர் நோட்ஸ் ரிட்டன் இன் அ பைத்தான் ப்ரோக்ராம் that the computer does not execute. அதாவது நான் கமெண்ட்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்ல இருக்க லைன்ஸை வந்து பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து என்ன எழுதியிருக்கோமோ அதை ரன் பண்ணிட்டு போயிடும். இதுதான் பைத்தன் கமெண்ட்ஸ் அப்படின்றது. பைத்தன் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹேஷ்டேக் சிம்பலை யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேஷ்டேக்ன்னு குடுத்து நம்ம என்ன எழுதினாலுமே அது வந்து பைத்தான் வந்து ஒரு ப்ரோகிராமா அக்செப்ட் பண்ணாம அது ஒரு கமாண்ட்ஸ் அப்படின்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அத வந்து பைத்தான் வந்து ரன் பண்ணாது. ஓகேவா? இப்ப இந்த ப்ரோகிராம்ல நான் இந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா? இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஸ்டோரிங் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் இல்லையா? இதுதான் கமெண்ட்ஸ் அப்படின்றது. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நான் அதுக்குள்ள என்ன எழுதியிருந்தாலுமே அது என்ன பண்ணும்? ஒரு கமெண்ட்ஸா தான் எடுத்துக்கிறோம். அத வந்து இந்த பைத்தான் வந்து ரன் பண்ணாது. அதே மாரி இங்க ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஆடிங் த நம்பர்ஸ், அதே மாரி ஹேஷ்டேக் போட்டு டிஸ்ப்ளே த ரிசல்ட், இது எல்லாமே என்னதுன்னா கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த ப்ரோகிராம ரன் பண்ணோம் அப்படின்னா, அதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து 30 அப்படின்னு வந்து கிடைச்சிருச்சு. இது ஸ்டோரிங் த நம்பர்ஸையோ, ஆடிங் த நம்பர்ஸையோ, டிஸ்ப்ளேயிங் த ரிசல்ட்டையோ அந்த பைத்தான் ப்ரோகிராம் வந்து ரன் பண்ணவே இல்ல. இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம குடுக்குற ஒரு நோட்ஸ் மாதிரி. ஓகேவா? இப்ப இந்த ஹேஷ்டேக்கு அ இந்த ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து நான் ஒரு லைன்ல தான் கமாண்ட் வந்து எழுத முடியும். இப்ப நான் என்டர் குடுத்துட்டு ஏதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து ப்ரோகிராமா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது ஒரு ப்ரோகிராமா அது வந்து எடுத்துக்கிறோம். இப்ப நான் என்டர் குடுத்துட்டு, இப்ப பிரிண்ட் குடுத்துட்டு, ஹலோ அப்படின்னு நான் குடுத்து, இப்ப எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, அது ஒரு ப்ரோகிராமா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது இந்த லைன்ல இந்த ஹேஷ்டேக் போட்டு அந்த லைன்ல நம்ம எழுதுறோம் பாத்தியா? பாத்தீங்களா? அது மட்டும் தான் அது கமெண்ட்டா வந்து எடுத்துக்கிறோம். இதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு நெறைய லைன்ல கமெண்ட் எழுதணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3 கொட்டேஷன் குடுக்கணும். இங்க பாருங்க நான் குடுத்துருக்கேன். 1, 2, 3 3 கொட்டேஷன் குடுத்துட்டு, அதுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள நம்ம என்ன டைப் பண்ணாலுமே அது வந்து மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க, இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. 1, 2, 3 3 டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா, அதே 1, 2, 3 டபுள் கொட்டேஷன் இங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள இந்த திஸ் ப்ரோகிராம் ஆட்ஸ் டூ நம்பர். இட் இஸ் ஆல்சோ ஷோ ஹவ் டு யூஸ் மல்டி லைன் கமாண்ட்ஸ். இந்த லைன் இருக்கு இல்லையா? இது வந்து மல்டி லைன் கமாண்ட். இதுக்குள்ள நான் என்ன டைப் பண்ணாலுமே அது வந்து ஒரு கமாண்டா தான் எடுத்துக்கிறோம். இத வந்து இந்த ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. பாத்தீங்களா? இது வந்து நான் சும்மா டைப் பண்ணியிருக்கனால எரர் காட்டுது. இப்ப நான் நல்லா டைப் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துலயே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே. இப்ப பிரிண்ட்ன்னு குடுத்து, ஒரு ஹலோ அப்படின்னு குடுத்து, இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன ஆகுது? இந்த ஹலோ தான் வருது. இந்த ஹலோ வரல. இப்ப உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேற குடுக்குறேன். ஹாய் குடுத்து என்டர் குடுக்குறேன். இந்த ஹாய் அப்படின்றது பிரிண்ட் ஆகவே கிடையாது. ஏன்னா, இது வந்து 3 டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி 3 டபுள் கொட்டேஷன க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம எழுதியிருக்கோம். அதனால இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா, பைத்தான் ப்ரோகிராம் வந்து இத ஒரு கமாண்டா தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான் கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.